கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்களை விதிகளின்படியே நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இபிஎஸ் ஆதரவாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி விளக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு அதிகாரத்தின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை அந்த சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சி பதவி எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கட்சி பதவியை எடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான விலைப்படி 2% உயர்வு 58%லிருந்து 60%ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாநில அரசின் நிதிநிலை குறித்த கூட்டம். அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பு. மாணவர்களுக்கு உதவித்தொகை வருமா என சட்டசபையில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி எழுப்பிய நிலையில் வரவு. மகளிர் உரிமை தொகை நாளை வராது. மறுசீரமைப்பு செய்யப்பட்டு விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மாதம் 2500 ரூபாய் என சொல்லிவிட்டு இப்போது 1000 ரூபாயை கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் உங்கள் மாற்றமா? ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்போது எதற்காக அவகாசம் எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. தமிழ்நாடு மேற்கு வங்கத்தை அடுத்து மேலும் 16 மாநிலங்களில் வருகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி. 3 யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து சுமார் 37 கோடி வாக்காளர்களிடம் தீவிர திருத்த பணி நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு நானே பொறுப்பு. செயல்பட முடியாது என்று நினைப்பவர்கள் தாமாக முன்வந்து விலகிக் கொள்ளலாம் என மாவட்ட செயலாளர்களுக்கு மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. (2026) தேர்தலில் நடந்திருப்பது புதுவிதமான கவர்ச்சி, மாயாஜால சுனாமி என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டு மக்களை எப்படி மீட்க வேண்டும் என்பதை பற்றி யோசிப்போம் என மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல். சினிமா உருவாக்கின பிம்ப சிறையில் நிறைய மக்கள் சிக்கியிருக்காங்க. அந்த கட்சியுடைய தலைவர் அவர் சொன்ன சின்னம் இது 2 தவிர அந்த கட்சிக்கு வாக்களித்தவங்க இதை பற்றி கவலைப்படலாம். இது அரசியலில் புதுவிதமான கவர்ச்சி, புதுவிதமான மாயாஜால சுனாமி. அவங்களை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அதை பற்றி யோசிச்சு சிந்திச்சு எங்கே போராட இருந்துச்சு. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. திமுக அமைப்பு முறையில் மாற்றம் கொண்டுவரப்படும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஆய்வு நடத்தி 20 நாட்களில் அறிக்கை தர வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்.
சபாநாயகர் ஜேடிசி பிரபாகரனுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. சட்டப்பேரவையில் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து சி.வி. சண்முக ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து இபிஎஸ் தரப்பு முறையீடு. சபாநாயகர் ஜேடிசி பிரபாகரனுடன் சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் திடீர் சந்திப்பு. சட்டமன்ற குழு தலைவராக கொறடாவாக எங்கள் தரப்பை அங்கீகரிக்க வேண்டும் என சி.வி. சண்முகம் தரப்பு கோரிக்கை. கொறடா உத்தரவுக்கு இபிஎஸ் கட்டுப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் சி.வி. விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பேட்டி. இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் 22 பேரை தகுதி நீக்கம் செய்யுமாறு சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளதாகவும் தகவல். கட்சியில் குழப்பம் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இபிஎஸ் நிறுத்த வேண்டும். பொதுக்குழுவை உடனடியாக கூட்டி தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தல். சென்னை பசுமை வழி சாலையில் இபிஎஸ் இல்லத்திற்கு படையெடுக்கும் ஆதரவாளர்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆதரவாளர்களுடன் இபிஎஸ் முக்கிய ஆலோசனை. நாங்கள் தான் அதிமுக என நிரூபிக்கும் வரை தலைமை கழக அலுவலகத்திற்கு செல்ல மாட்டோம். அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் எங்களால் எந்த பாதிப்பு ஏற்படாது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உறுதி. அதிமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் சிறுபான்மை நலப்பிரிவு இணை செயலாளர் ஜவஹர் அலி கட்சியிலிருந்து விலகல். இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இபிஎஸ் விரும்பவில்லை என சரமாரி குற்றச்சாட்டு. தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று டெல்லி பயணம். தாவேக்கு அரசில் யார் யாருக்கு அமைச்சர் பதவி என்பது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். தர்மபுரியில் தாவேக்கு தலைமை உத்தரவை மீறி முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து வைக்கப்பட்ட பேனர்கள் கிழிப்பு. பல்வேறு இடங்களிலும் வைக்கப்பட்ட பேனர்கள் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி தாவேக எம்எல்ஏ முகுந்த் பாண்டியனை வரவேற்று தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நடு ரோட்டில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கருஞ்சிறுத்தை உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சம். குடியிருப்பு பகுதியில் நுழைவதற்கு முன்பு கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை. ஓசூர் அருகே புதிய மேம்பால பணிகள் காரணமாக கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கரூர் வெள்ளியணை பகுதியில் ஆஞ்சநேயர் கோவில் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணான குடிநீர். நீரூற்று போல் பொங்கி சாலையில் ஆறு போல் ஓடிய நிலையில் பல்வேறு இடங்களில் நீர்த்தேக்கம். ராஜபாளையம் அருகே 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல். குடிநீர் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் வாபஸ். 26 அடியாக சரிந்த வைகை அணை நீர்மட்டம் 17 நாட்கள் வழங்க தேவையான தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலக்கம்.
சென்னை சில்க்ஸின் மெகா